योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, जय गुरु राया, सद्गुरुनाथ महाराज की जय. அடுத்தாற்போல் பாருங்கள், நம்முடைய ஜெயந்தி விழா நடக்கிறது, சாமியினுடைய சத்சங்கம் மாதந்தோறும் நடக்கிறது. ஆனால் நமக்கு என்று சுவாமியினுடைய திருப்பாதுகை இல்லையே. அப்பொழுதெல்லாம் ஜெயந்தி விழாவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பெருமாளப்பன் என்று சொல்லுகின்ற பக்தர் ஐயா ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க கொண்டு வருவார்கள். காரிலே கொண்டு வருவார்கள். காலையில் கொண்டு வந்தால் பூஜையெல்லாம் முடிந்து இரவிலே கொண்டு போவார்கள். நமக்கென்று பகவானுடைய திருவடி இல்லையே என்று சொல்லி ஒரு எண்ணம், அது பகவான் கொடுத்த எண்ணம் தான், வேறு என்ன இருக்க முடியும். அது நாளுக்கு நாள் பெருகுகின்ற பொழுது ஒரு நாள் நான் கோர்ட்டு பக்கத்திலே, அந்த கோர்ட்டு வக்கீல் யூனிஃபார்மிலே வருகின்ற பொழுதே எதிரே நம்முடைய முருகதாஸ் அன்பர் வந்தார். அவரிடம் இப்படி சாமியினுடைய பாதுகை நமக்கெல்லாம் கிடைக்குமா, எப்படி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறதே என்று சொன்ன பொழுது, தாராளம் கிடைக்கும், நீங்கள் பாதுகை செய்து கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். அது எனக்கு ரொம்ப வேதவாக்காக ஆகியது. சரி, எப்படியாவது சாமியினுடைய பாதுகையை நாம் எடுத்து போய் சாமியிடம் ஆசீர்வாதம் பெற்று வர வேண்டும் என்று ஆசை எழும்பியது. அப்பொழுது எனக்கு அவருடைய அண்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுகிற ஒருத்தர் காடுகளிலே, அதாவது வனத்தில் கூப்பு வெட்டுவார்கள், மரங்களை வெட்டிவிட்டு மூட்டை விடுவார்கள், அதில் சந்தன மரங்களும் வெட்டுவார்கள். அதனுடைய மூட்டு பகுதி அப்படியே இருக்கும், மண்ணில் புதைந்து இருக்கும். அப்படி அவரிடம் இருக்குமே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என் வீட்டில் வைத்திருக்கிறேன், 2-3 பெரிய மூடுகள் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமென்றால் தருகிறேன், வாருங்கள் என்றவுடனே அவர் சொன்ன அடுத்த ஒரு மணி நேரத்திலே அவர் வீட்டுக்கு போய்விட்டேன். கொஞ்சம் 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டுக்கு ஓடி வண்டியில் போய்விட்டேன். உடனே அவர் சந்தோஷப்பட்டு எடுத்து தந்தார். அதை நமக்கு தெரிந்த ஒரு மர வேலை செய்கிற அந்த ஆசாரியாரை பார்த்து, நீங்கள் விரதமாக இருந்து சுவாமியுடைய பாதுகை செய்து தர வேண்டும், இப்படி யோகிராம் சுரத்குமார் அவருடைய அந்த பரம்பருடைய பாதுகை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் தாராளம் செய்து தருகிறேன் என்று ஒரு வாரமாக வேலை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். 1 வார காலம் வேலை செய்து ரொம்ப நுட்பமாக அருமையாக சந்தன கட்டையிலேயே, சந்தன மரத்திலேயே அழகாக வடித்து தந்து விட்டார். அதன் பிறகு அதற்கு வெள்ளி கவசம் போட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட பொழுது அன்பிற்குரிய சகோதரர் குமரகுருபரன் சுவாமி பேரில் நல்ல பாடல்களெல்லாம் எழுதி கேசட்டெல்லாம் போட்டிருக்கிறார், பெரிய பக்தர். அவர் எனக்கு தொடர்பு இருந்தார். அவரிடம் கேட்ட பொழுது, நான் கொஞ்சம் வெள்ளி தருகிறேன், மீதி வெள்ளியை நீங்கள் சேர்த்து அந்த காரியத்தை செய்யலாம் என்று சொன்ன பொழுது, அதை யார் செய்வார்கள் என்று பார்த்தால், கல் தச்சு, மரத்தச்சு, அது மாதிரி உலோகத்தச்சு, இதில் 3லும் விற்பனானவர். ஒரு 80 வயதெல்லாம் அப்பொழுது இருக்கும். அவர் திருப்பதி சாரத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் போய் சொன்ன பொழுது, அவர் தாராளமாக நான் செய்து தருகிறேன், அது பகவானுக்கு என்று சொன்னால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறேன் என்று சொல்லி ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப கலைநுட்பத்தோடு அந்த பாதுகையே, அப்படி பகவானுக்கிடைய பாதுகை அப்படி அழகாக இருக்கும், அது மாதிரி அந்த குமிழ் எல்லாம் ரொம்ப அழகாக வைத்து செய்திருந்தார்கள். அதற்கென்று ஒரு பெட்டியும் செய்து, அந்த பெட்டியிலே நல்ல துணிகளெல்லாம் வைத்து அதை பாதுகாப்பாக வைத்து, அது மாதிரி ஒரு 60 பேர் சேர்ந்து நாங்கள் இப்பொழுது சுவாமியிடம் பாதுகை வாங்க போகிறோம் என்று சொல்லி ரொம்ப ஆனந்தத்தோடு பஸ் பிடித்து திருவண்ணாமலை சென்றோம். திருவண்ணாமலை சுவாமிக்கு தெரியாதா என்ன, யார் எங்கிருந்து வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், எல்லாம் அவர் தானே இயக்குகிறார். அவர் இன்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் அவர் தான். அதை உணராத பட்சம்தான் நான் நீ என்று சொல்லி பேதம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அப்படி போன உடனே எல்லாவரையும் வாங்க அப்படி கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் சாமி இருந்து அப்படி அருள் புரிந்த இடம் சுவாகத, இப்பொழுது ஓலையிலே கட்டியிருப்பார், ஒரே புல் வேய்ந்து இருக்கும் அந்த நீள கேட்டு, நம்முடைய ஆசிரமத்தினுடைய திருவண்ணாமலை ஆசிரமத்தினுடைய கேட்டு பக்கமே இருக்கும் அந்த சுவாகத இல்லம், அந்த இடம். அங்கே நாங்கள் போன கூட்டமே 60 பேர், அது பெண்கள் ஆண்கள் தனியாக அப்படி வரிசையாக இருந்தார்கள். ஏற்கனவே அங்கே கொஞ்சம் பேர் இருந்து சாமியை பற்றி பாடிக்கொண்டே இருந்தார்கள். சாமிஜி அப்படியே அங்கே இருந்தார்கள். உடனே அவன் சாமியை அப்படி மகிழ்ச்சியோடு வாயில் விரல் வைத்து கொண்டு ஒரு புன்சிரிப்பு சிரித்து கொண்டு அப்படி கம்பீரமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். எல்லாம் இருந்தோம். அதன் பிறகு ரொம்ப அடியேன் ரொம்ப அது என்னன்னு கேட்கும்போது
அந்த பெட்டியை திறந்து அப்படி அடியேன் சுவாமியிடம் அந்த பாதுகளை அப்படி ஜொலிக்கிறது அப்படி எடுத்து அப்படி கொடுத்த உடனே சுவாமிஜி 2 கைகளாலையும் அதை வாங்கி கொண்டு ரொம்ப ஆனந்தம், அவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை, அதை சொல்ல முடியாது. பகவானுடைய ஆனந்தம், அவர் எப்பொழுதும் அந்த ஆனந்த சொரூபி அல்லவா. அப்படி எடுத்தார், கீழே வைத்தார். உடனே சுவாமிஜியுடைய பாதத்திலே மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொண்டு மற்றவர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நான் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நின்று கொண்டே இருக்கிறேன். சுவாமிஜி அந்த நீண்ட ஹாலிலே, அது ஒரு 150 அடி நீளமாவது இருக்கும், குறைந்தது 100 அடியாவது இருக்கும், 150 இருக்கும். அந்த அந்த மத்திய பகுதியிலே அங்கும் இங்குமாக 3 முறை 4 முறை அப்படி அந்த அந்த பாதுகையே குமிழ் மட்டும்தான் காலில் பிடிக்கும். அது போட்டு நடப்பது நல்ல கனம் உள்ளது. அதை போட்டு நடப்பதே சாதாரணமானவர்கள் போட முடியாது. சுவாமிஜி ஆனால் ரொம்ப லெகுவாக போட்டு அங்கும் இங்குமாக நடந்தார்கள். நடந்துவிட்டு அவர்களுடைய இடத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். அந்த பாதுகையை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஏதோ நிறைய முணுமுணுத்தார்கள். அவர் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. அது சிவபெருமான் அப்படி உட்கார்ந்து இருந்தது போலே இருந்தது. அப்படி வைத்து கொண்டு அதன் பிறகு நம்மை தலையசைத்து அப்படி கூப்பிட்டார்கள். அப்படியே நான் அருகில் போனேன். சுவாமிஜி எழுந்தார்கள். எழுந்து எப்படி பாருங்கள் அந்த காட்சி, எனக்கு அதை ராமாயணத்திலே ராமபிரானோடு பரதாழ்வார் மன்றாடி மன்றாடி கேட்டார், அண்ணா நீ வந்துவிட வேண்டும், இது முறையல்ல, சரியல்ல, நீங்கள் கானகம் செல்லக்கூடாது, அப்படி என்றால் நானே உங்களோடு தான் இருப்பேன். அப்படியெல்லாம் மன்றாடி பலவிதமான நியாயங்களை சொன்ன பிறகும் அசரீரி கேட்டது, பரதா நீ 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 ராமபிரானை பிரிந்துதான் நாட்டுக்குத்தான் போக வேண்டும், கேட்டாயா என்று சொல்லி அதை சாட்சியாக வைத்து நீ போ பரதா, இது என்னுடைய ஆணை என்று சொல்லிவிட்டார் ராமபிரான். அப்பொழுதுதான் அடியற்ற வரம் போல அந்த ராமபிரானுடைய திருவடியிலே வீழ்ந்து உங்கள் பாதுகையாவது எனக்கு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ராமபிரான் மகிழ்ச்சியோடு அந்த பரதன் கையிலே, பரதாழ்வார் கையிலே எப்படி அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் எடுத்து கொடுத்தாரோ அதுபோல உலக நாயகனாக யோகிராம் சுரத்குமாராக எல்லோருடைய உள்ளத்திலும் உயிர்க்கு உயிராய் தலைத்து நிற்கின்ற பரம்பொருளாக இருக்கின்ற சத்குரு யோகிராம் சுரத்குமார் அவர்கள் கையிலே 2 மலர் போன்ற தாமரை மலர் போன்ற அந்த திருக்கரங்களிலே எடுத்து அடியேன் குனிந்து இப்படி கீழே தாழ்த்தி கையை வைத்து ஏந்தி நின்ற பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த பரதாழ்வாருக்கு எப்படி கொடுத்தாரோ அதுபோல அந்த திருவடிகளை, அந்த பாதுகைகளை, தேவர்களுக்கும் கிடைக்காத அந்த திருவடி பாதுகைகளை அடியேனுடைய கரங்களிலே வைத்தார். பரதன் வாங்குகின்ற பொழுது கண்ணீர் எப்படி பெருக்கெடுத்து ஓடியதோ அதுபோல் அடியேனுக்கும் அந்த பாதுகைகளை அந்த திரு கரத்தினால் வாங்குகின்ற பொழுது அப்படி எனக்கு அந்த உடலே நான் என்ற நினைவே இல்லாமல், உடல் நினைவு இல்லாமல் அப்படி பெற்றுக்கொண்டோம். என்ன ரொம்ப அற்புதமான அந்த காரியம். குருநாதர் முழுமையாக தன்னையே கொடுத்தது போல திருவடிகளை தந்தார்கள். அப்படியே பெட்டியில் வாங்கி வைத்து இங்கே வருவது வரை, நாகர்கோவில் வருவது வரை தரையிலே வைக்கவில்லை. நாமமும் ஒரு நிமிடம் கூட நிறுத்தவில்லை. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். என்னோடு மாயம்மா சமாஜத்திலே பூஜை செய்கின்ற அந்த அந்த அன்பர் வந்திருந்தார். அவர் புஷ்பராஜ், அவருடைய பெயர் புஷ்பராஜ். ஒரு கொஞ்ச நேரம் நான் வைத்திருப்பேன் பாதுகை மடியிலே, கொஞ்ச நேரம் அவர் வைத்திருப்பார். அது மாதிரி பஸ் யாத்திரை முடிந்து அப்படி கொண்டு வந்து சேர்த்தோம். இன்றைக்கும் அந்த திருவடி, அதாவது திருவடி என்பது பகவான் குஞ்சித பாதத்தை காட்டுகிறார். நடராஜ பெருமான் அந்த ஆடுகின்ற காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலது கையினால் அப்படி அபயம் கொடுத்து இடது கையினால் தூக்கிய இடது காலை காட்டுவார். அதுதான் குஞ்சித பாதம். அந்த பாதம் தான் கிடைத்தற்கு அரியது. அந்த பாதத்தினுடைய மகிமையை, திருவடியினுடைய மகத்துவத்தை நாம் ஒருவரும் சொல்லிக்கொள்ளவே முடியாது. 1000 நாவுடைய ஆதிசேடன் ஒரு ஊழிக்காலம் சொன்னாலும் பாதுகையினுடைய மகிமையை சொல்ல முடியாது.
அதனால்தான் இந்த திருவடிதான் 14 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்று சொல்லி நந்தி கிராமத்திலே அந்த பரதாழ்வார் அந்த திருவடியை வைத்து ஆட்சி செய்தார். அதுபோல யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்தில் அந்த திருவடி வந்த பிறகு இங்கு அந்த திருவடிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதற்காக, திருவடிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்கின்றவர்கள், அர்ச்சனை செய்கின்றவர்கள், அவர்கள் என்ன கோரினார்களோ, என்ன வேண்டினார்களோ, என்ன மனதிலே சங்கல்பம் கொண்டார்களோ அத்தனையும் நிறைவேறும். அது நடக்கிறது. பாதுகைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அதுவும் பகவான் அப்படி பாதுகையை மனப்பூர்வமாக அவர்கள் பாதத்தில் அணிந்து நமக்கு நம்முடைய ஆனந்த குருகுலத்திற்கு என்று தந்திருக்கிறார்கள். இத்தனை காரியங்கள் வரும் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்த்ததே இல்லை. எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்ததில்லை. அதுவாக நடக்கிறது. அதுவாக எல்லாமே நடக்கிறது. நித்திய அன்னதானம் நடக்கிறது. நித்திய தினமும் இங்கு வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு தங்கி இருக்கிற முதியவர்கள் யார் இருந்தாலும் வந்து தங்கி விடலாம். உணவும் அந்த இருக்கிற இடமும் நாம் பகவான் கருணையினால் கொடுத்து விடுவோம். அது மாதிரி எந்த நேரத்தில் யார் வந்தாலும் உணவு கொடுப்பதற்கு பகவான் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் அன்னதான பிரபு அல்லவா. அவருக்கு அவர் வந்து பட்டினி இருந்து பல நாள் நடந்து பசியோடு இருந்து இப்படியெல்லாம் நமக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார் அல்லவா. ஆனால் இன்று சுகமாக யார் வந்தாலும் தங்கலாம், யார் வந்தாலும் இருக்கலாம். அப்படி எல்லா சௌகரியமும் தந்திருக்கிறார். அது மாதிரி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எப்படி நம்மை தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னால், எங்கள் கிராமம் கணபதிபுரம் என்று சொல்லி இந்த பக்கத்தில் அருகாமையில் தான் இருக்கிறது சொந்த கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலே மண்டைக்காடு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. அருள்மிகு மண்டைக்காடு பகவதி தேவி என்று சொல்லி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அது சுயம்புவாக தோன்றிய தேவி. என்னவோ முன்ஜென்ம காரியமோ என்னமோ அம்மாவிடம் ஒரு பற்று நமக்கு. நான் சிறு பையன் கொஞ்சம் வாலிப பருவம்தான். ஒரு 18-20 வயசு இருக்கின்ற சமயத்திலே, 20-22 வயது இருக்கின்ற சமயத்திலே என்னை ஈண்டெடுத்த தாயும் மற்றும் உறவினர்களும் மண்டைக்காட்டுக்கு போவோம் வாரியா என்று கேட்டார்கள். என்னை நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன். பாருங்கள், அன்றைக்கு இரவு அந்த மண்டைக்காட்டு பகவதி தேவி எனக்கு நிதர்சனமாக காட்சி தந்தார்கள். அவர்கள் சிங்க வாகனத்திலே வந்து என்னை அப்படியே அந்த கோயிலை சுற்றி உள் பிரகாரம் சுற்றி அப்படி விரட்டி வந்தது போல வந்தார்கள். அதன் பிறகு அந்த சிங்க வாகனத்தில் வந்தவர்கள் அங்கே போய் அவர்களுடைய பீடத்திலே அப்படி அமர்கிறார்கள். நான் உடனே அம்மா வந்திருக்கிறார்கள், காட்சி தந்தார்கள் என்ற புலகாங்கிதத்திலே அப்படி தோப்பு கரணம் போட்டேன். தோப்பு கட்டம் போட்ட பிறகு அந்த என்னுடைய கை முட்டு அங்கிருக்கிற உண்டியலில் தட்டுப்பட்டு அது கீழே விழுந்தது. நான் அதை எடுத்து வைத்து அம்மா ஆசி அந்த கனவுலே ரொம்ப ஆனந்தமாக கிடைத்தது. இப்படி ஒரு காட்சி கிடைத்தது யாருக்குமே தெரியாது, சொல்லவில்லை. ஒரு சமயம் சாமிஜியிடம் போகும்போது, மண்டைக்காடு போவீங்களா சாமி கேட்குறாங்க. பாருங்க, அதாவது நம்முடைய பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், நம்முடைய நிலைமை, நம்முடைய குலதெய்வம், நாம் வணங்குகின்ற நிலை எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் தான் அங்கே தானே இருக்கிறார்கள். அதனால் பாருங்க, இந்த பேச்சோ வேற எதுவுமே நமக்கு தெரியாது. நான் பொதுவாக சொல்கிறேன் அல்லவா, சாமியிடம் எதுவும் பேசுவதில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், மண்டைக்காடு போவீர்களா அப்படின்னாங்க. அங்கே என்னது? பகவதி அம்மன் இருக்கிறார்கள். போவீர்களா? ஆமாம் சுவாமி, எப்பமாவது ஒருக்கா போவேன் அப்படி. இல்லை, நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் போகணும். என்ன? இந்தாங்க, இந்த பிச்சைக்காரன் பேரில் ஒரு மாலை வாங்கி போடணும், போட்டுட்டு கடிதம் எழுதணும். அப்பதான் எனக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க, கடிதம் எழுதணும், இந்த பிச்சைக்காரனுக்கு கடிதம் செய்வீங்களா? சரி செய்கிறோம் சுவாமி. பிறகுதான் எனக்கும் மண்டைக்காட்டுக்கும் உள்ள தொடர்பு யாருக்கும் தெரியாது. இல்லை, சுவாமி உணர்த்தி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க மண்டைக்காட்டுக்கு போகணும். சுவாமிஜி இங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி அந்த ஞானம் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல என்ன. ஆனால் கன்னியாகுமரியெல்லாம் வந்திருக்கிறாங்க, இங்கே திருவனந்தபுரம் ரோட்டில் போயிருக்கிறாங்க என்பதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் ஓம்னி பிரசண்டா எங்கும் இருக்கிறதுனால எல்லாமே அவர் அறிவார், எல்லாம் அறிவார். இன்றைக்கும் அதை தவறாமல் வாரத்தில் ஒரு நாள் அங்கே போவது உண்டு. அது குருநாதருடைய வார்த்தை. அதன் பிறகு நான் போன பிறகு ஒரு மாதம் கழித்து லெட்டர் எழுதினேன், சுவாமிஜிக்கு லெட்டர் எழுதினேன். அப்படி நம்மை பற்றி உள்ள அனைத்து அந்த
அந்த அந்த பூரணத்துவம் அடைவதற்கான நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவது குருநாதர் அருள். ஒரு சமயம் இந்த இடம் வாங்குவதற்காக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் என்னை கொண்டு விட்டாலும் இந்த இடம் சாமிக்காக பார்த்த இடம் என்று சொல்லுவேன். அது மாதிரி தேடி தேடி தேடி, ஆனால் கையிலோ பொருள் இருக்காது, ஆசை இருக்கும் இரக்கம் இருக்காது என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல தேடி தேடி ஒருவேளை கூடுதல் இடமாக இருக்கும், தூரத்து இடமாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், சென்று நமக்கு அவ்வளோ வாங்க முடியாது, கையில் காசு இல்லாத நேரம் அல்லவா. அப்படி இருந்த சமயம்தான் அந்த அந்த ஜெயந்தி விழாவிலே, ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருந்த வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் அந்த விழா. ஆனால் அது அரசாங்க கட்டடம், கோயில் மண்டபம், அதனால் அந்த தண்ணி தொட்டி கூட இந்த பூச்சி பிடித்து இருக்கும், என்ன கொசு புழுவெல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு முந்தையே போய் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணீர் ஏற்றி அங்குள்ள பாத்ரூம் எல்லாம் கழுவி சுத்தம் செய்து, பிறகு எந்த பொருள் போட்டாலும் உடனே எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். காவல் போட்டு அதை காத்திருந்து, இன்றைக்கு நேற்றைக்கே ஆரம்பித்தால் ஒரு நாள் ஜெயந்தி விழா டிசம்பர் 1ஆம் தேதி நடத்திவிட்டு ராத்திரி முடிவதற்கு 12 மணி இப்படி ஆகும். அப்படி கஷ்டப்பட்டு இருந்ததுனால, பல வருடங்கள் அப்படி நடந்ததுனால பகவான் ஒருக்கா பார்த்தார். உங்களுக்கு என்ன நினைத்தார், ஒரு விழா டைம்லேயே அங்கே வந்து விட்டார். என்ன அப்படி ஒரு 6-6.5 அடி உயரம், அப்படி வடநாட்டுக்காரர் போல பெரிய தாடி, தலையிலே தலைப்பாகா, ஒரு கம்பு பெரம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வந்திருக்கிறார், ஒரு ஓடு கையில். அப்படி வந்தவர் அங்கே வாழைக்கொலையெல்லாம் கட்டியிருப்போம், வந்தல் வெளியேயும் கட்டியிருப்போம். அந்த இடத்துல வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்கிறார். அது ஒரு பக்தர் இப்போ அவருடைய அந்த அனுபவத்தை சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரவீந்திரன் என்ற ஒரு அன்பர், அவர் இங்கே யோகிராம் சுரத்து ஜெயந்தி விழா நடக்குது அப்படி விரும்பிய சொல்லியிருக்கிறார். குருநாதர் மேல அவ்வளவு அன்பு இல்லவா, ஓ யோகிராம் சுரத்துமார் ஜெயந்தி விழாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் இங்கிலீஷும் ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓ அவர் வடநாட்டுக்காரரு இங்கே கோயில் தரிசனத்துக்கு வந்திருப்பாருன்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. அப்போது அங்கே என்ன நடக்குது, அது திருவடி பூஜை அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சாமி நீங்கள் வாங்க வந்து பாருங்க, இந்த பிச்சைக்காரன் தான் அங்கே இருக்கிறான். அப்போ சாமிக்கு வார்த்தை இல்லவா, பிச்சைக்காரன் தான் அங்கே இருக்கார். இவருக்கு பளிரன்னு ஒரு உணர்வு வந்தது. உடனே பாதத்தில் விழுந்து வணங்கியிருக்கிறார், முதுகில் தட்டியிருக்கிறார். தட்டினோடனே இவருக்கு நல்ல புல்லரிப்பு வந்துட்டு, சாமி தானே இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து ஏன் இங்கே வச்சு நடத்துறீங்க அப்படி கேட்டிருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு படபடத்துட்டு, இடமெல்லாம் தேடணும், ஒரு இடமும் கிடைக்கல எங்களுக்கு, அதனால இங்கே வந்து வாடகைக்கு தான் இங்கே நடத்துகிறோம். ஓ இடம் கிடைக்கல, தேடு கிடைக்கும். அப்போ சாமி நீங்கள் வரணும் சாமி. உடனே தேடு கிடைக்கும்னு சொன்னார்ல, சாட்டை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர், நான் மேடை பக்கம் நிற்கிறேன், ஓடி இறைச்ச ஓடி வராரு. வந்து இங்கே ஒரு சாமி வந்திருக்காங்க, வாருங்க வாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் ஓடி படபட வந்தோம். எனக்கு பின்னால் 1-2 பேர் வந்தாங்க. வந்து பார்த்தா சாமியை காணாது. பாருங்க சாமி தேடு கிடைக்கும்னு சொல்லிட்டு போனேன். 15ஆவது நாள் இந்த பூமி இதனுடைய முன்பக்கம் இருக்கிற 30 சென்ட், காசு ரொம்ப கிடையாது, கொஞ்சம் இருந்த காசை கொடுத்துட்டு ஒரு செக்கெல்லாம் கொடுத்து எப்படியோ பகவான் முடிச்சு தந்துட்டாரு. அது மாதிரி தொடர்ந்து எல்லா காரியமும் நடக்குது. அதனால் அவன் அருளால் தான் அவருக்குடைய காரியம் நடக்கும். அது நம்ம வந்து ஒரு ஒன்றுமில்லாத ஒன்று, என்ன இதை ஆட்டுவிப்பதும் செயல்படுவதும் எல்லாம் அவர் தான், பகவான் தான் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பார்ப்பவங்களுக்கும் உங்களுக்கு பகவான் மேலே ஒரு அன்பு ஆர்வம் வரட்டும். ஏன்னா பகவான் வந்து அப்படி இருக்கிறார், கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம், நம்மை கரையேற்றும் தெய்வம், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு முறை யோகிராம் சுரத்குமார் அப்படி சொல்லி பாருங்கள், அதுக்கும் பிறகு பலனை நீங்களே ருசிச்சுக்கிடுவீங்க. அப்படித்தான் நமக்கு சொல்ல தெரியுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். ஓம் योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, जय गुरुराया।